அன்பான சாய் பக்தரே, உன் மனசுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நீ அழுதுட்டு இருக்க. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே உடஞ்சி போயிருக்க. யாரிடமும் சொல்ல முடியாத வழி, யாருக்கும் புரியாத ஒரு தனிமை. என் வாழ்க்கை ஏன் இப்படின்னு தினமும் கேட்குற அந்த நேரம், இப்போ உனக்கு இந்த பதிவு கண்ணில் வந்துருச்சுன்னா அது சாதாரணம் இல்லை. இது அழைக்கும் சத்தம். இது ஒரு அருள் செய்தி. சாய்பாபா உனக்காக இதை சொல்ல அனுப்பியிருக்காரு. இந்த பதிவை நீ கேட்கும்போது உன்னோட மனசு லேசாகும். உன் கண்களில் இருக்கும் கண்ணீருக்கு பதிலாக மாறும். அதனால் இந்த பதிவை முழுசாக பாரு, தவற விடாத. ஏன்னா இது உனக்கான பதில். அன்பான சாய் பக்தரே, நீ உள்ளுக்குள்ளே அழுகிறதுக்கு காரணம் ஒரே ஒன்று இல்லை, பல விஷயங்கள் சேர்ந்து உன்னை இப்படி மாட்டிருக்கு. நம்பியவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. நீ முழுசாக மனசு வச்சு முயற்சி பண்ணின விஷயம் தோல்வி அடைஞ்சிருக்கு. குடும்பத்தில் புரியாமை, உன்னை யாரும் மதிக்கலைன்னு தோணும், அந்த ஒரு உணர்வு. இதெல்லாம் சேர்த்து நீ வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்கிற. ஆனால் உள்ளுக்குள்ளே தினமும் உடஞ்சி போகிற. இரவு நேரம்தான் உனக்கு உண்மையான நேரம். அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் நீ உன்னையே கேட்குற, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது? ஆனால் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோ, நீ பலவீனமாக இல்லை, நீ ரொம்ப ஆழமாக உணர்கிற மனிதன். அழுகிறவங்க தான் உண்மையாக வாழ்கிறவங்க. அவர்களுக்கு தான் மனசு இருக்குது. சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? உன் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஒன்றும் தனியாக இல்லை. உன் வழி வீணாக போகாது. அந்த அழுகை கூட உன் வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு ஆரம்பம்தான். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, உன் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு எனக்கு தெரியும். என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேன், இப்படி தான் நீ தினமும் நினைக்கிற இல்லையா? ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய உண்மை இருக்குது. சாய்பாபா உன்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ நினைக்கிற அளவுக்கு நீ தனியாக இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் அமைதியாக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது யாரும் பார்க்கலன்னு நினைக்கிற. ஆனால் சாய்பாபா பார்த்துட்ருக்காரு. நீ இரவில் கண்ணீர் விட்ட அந்த நிமிஷம் அவர் உன்னோட இருக்கார். நீ மனசுக்குள்ளே அழுது எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கேட்கும்போது அந்த குரலை அவர் கேட்டார். அதனால தான் இப்போது இந்த பதிவு உன்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது உனக்கான ஒரு பதில். சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னோடவே இருப்பேன். நீ இப்போ நம்பிக்கையே இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் உன்னை நம்பிக்கையோடு பார்க்குறார். அதான் உண்மை. அன்பான சாய் பக்தரே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? இந்த கேள்வி உன் மனசில் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. நீ நல்லவனாக இருந்தாலும், யாருக்கும் கெடுதல் நினைக்கலைனாலும், ஏன் உனக்காக தான் இந்த சோதனை வந்துச்சுன்னு உனக்கு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு ஆழமான உண்மை இருக்குது. இது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, இது ஒரு ப்ரிப்பரேஷன். நீ போக போகும் வாழ்க்கை, நீ அடைய போகும் ஒரு உயரம், அதுக்கு உன்னை தயார் பண்ண தான் இந்த சூழ்நிலை. சில சமயம் உன்னை விட்டு போனவங்க உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்கள். சில தோல்விகள் உன்னை சரியான பாதைக்கு திருப்ப வந்தவை. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை உடைக்க மாட்டேன், நான் உன்னை உருவாக்குவேன். இப்போது உனக்கு இந்த ஒரு வழி வர மாதிரி தோணும், ஆனால் நாளைக்கு இதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்தாக மாறும். இதுதான் உன்னோட கதையாக மாறும். இப்போ நீ கிடக்கிற கஷ்டம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக மாற்றுது. அதனால் இன்னும் கொஞ்சம் தாங்கு. இந்த கஷ்டம் முடிவுக்கு வருது, உன் வாழ்க்கை மாற்றம் ஆரம்பிக்குது. அன்பான சாய் பக்தரே, நீ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அது எப்போது ஆரம்பிக்குது தெரியுமா? சில அறிகுறிகள் மூலம் ஆரம்பிக்கும். உன் மனசு திடீர்னு லேசாகும், காரணமே இல்லாமல் ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும். நீ இவ்வளவு நாள் பயந்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாது. நீ எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சிறிய வாய்ப்புகள், நல்ல செய்தி, எதிர்பார்க்காத உதவி, இவையெல்லாம் சாதாரணமாக தோணலாம், ஆனால் அது ஒரு பெரிய சிக்னல். சாய்பாபா உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? நீ தனியாக இருந்தாலும் தனிமையை உணராமல் கொஞ்சம் நிம்மதியாக இருப்ப. உனக்கே தெரியாமல் ஒரு சப்போர்ட் உன்னோட இருப்பது மாதிரி தோணும். அதுதான் அவரோட ஒரு ப்ரெசன்ஸ். சாய்பாபா சொல்கிறார், நான் வந்துட்டேன், உன் வாழ்க்கை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த சிக்னலை இக்னோர் பண்ணாத. இது உன் வாழ்க்கையின் மாற்றத்தோட ஆரம்பம். அன்பான சாய் பக்தரே, இப்போது வரை நீ நிறைய கஷ்டம் பார்த்துட்ட. இது உன்னோட தவறு இல்லை, ஆனால் இப்போ இருந்து நீ செய்ய வேண்டியது ரொம்பவே சாதாரணமான விஷயம். தினமும் ஒரு நிமிஷம் கண்களை மூடு, அமைதியாக உட்காரு, மனசில் மட்டும் சொல்லு, சாய்பாபா நான் உன்னை நம்புகிறேன், என்னோடய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. அதுவே போதும். பெரிய பூஜையெல்லாம் வேணாம், பெரிய மந்திரமும் வேணாம், உண்மையான நம்பிக்கை மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமாக யோசனை பண்ணுறதை நிறுத்து. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத. சில விஷயங்கள் அவரிடம் விட்டுட்டு நீ உன்னோட வேலையை பாரு, மீதியாக அவர் பார்த்துக்குவார். சாய்பாபா சொல்கிறார், நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 100 அடி உனக்காக வருவேன். அதனால் சந்தேகப்படாத.
எதிர்மறையாக நினைக்காத. இன்னும் கொஞ்ச நாள் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகுது. அன்பான சாய் பக்தரே, நீ இந்த பதிவை இப்போ பார்க்குறேன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த வார்த்தைகள் உன்கிட்ட வந்துருந்துச்சுன்னா இது ஒரு அருள் செய்கை. நீ இவ்வளோ நாளாக தாங்கின கஷ்டம் இப்போ முடிவுக்கு வருது. சாய்பாபா உன்கிட்ட சொல்கிறார், நீ அழாதே, நான் இருக்கேன். உன் கண்ணீர் வீணாக போகாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்பிக்கையே விட்டுடாத, மனசு உடையாத. உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சீக்கிரமே நீ எதிர்பார்த்த சந்தோஷம் வரும். அன்பான சாய் பக்தரே, நினைவில் வச்சுக்கோ, நீ தனியாக இல்லை. சாய்பாபா உன்னோடு இருக்கார்.